2008ஆம் ஆண்டில் வெள்ளை வேன் மூலம் கொழும்பில் 11 இளைஞர்களை கடத்தி காணாமல் போகச் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கடற்படையின் முன்னாள் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நடவடிக்கை பிரதி பணிப்பாளருமான கமாண்டோ டிகேபி தசநாயக்க எதிர்வரும் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கோட்டை நீதவான் லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்ட போது விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட கடற்படையின் முன்னாள் ஊடக பேச்சாளரான கொமடோ டிகேபி தசநாயக்க வெலிசர கடற்படை வைத்தியசாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முற்பகல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது அவரை சிறைச்சாலைகள் வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையையும் நீதவான் நிராகரித்துள்ளார். கொழும்பில் 11 இளைஞர்களை கடத்தி காணாமல் போக செய்தவை தொடர்பான வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த 12ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது டிகேபி தசநாயக்கவை கைது செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்திடம் அனுமதி கோரினர். இவ்வாறானதொரு குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபரை கைது செய்வதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு அவசியமில்லை என இதன்போது நீதவான் தெரிவித்துள்ளார். கடற்படையினர் சிலரால் 11 இளைஞர்கள் கடத்தி செல்லப்பட்டு கொழும்பு சைத்திய வீதியில் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் திருகோணமலையில் உள்ள முகாமொன்றின் நிலக்கீழ் அறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக வழக்கு விசாரணைகளில் கண்டறியப்பட்டது. சம்பவம் நடைபெற்ற காலப்பகுதியில் கடற்படையின் புலனாய்வு பிரிவுக்கு கொமடோ டிகேபி தசநாயக்க பொறுப்பாக இருந்தவை குறிப்பிடத்தக்கது.